வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தக்காளி சாதம் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பாத்திரம் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு பொரிஞ்சதும் இது கூட ஒரு வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை. இப்போ இது கூட தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி சாதத்துக்கு கொஞ்சம் பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ இது நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வதக்கி எடுத்தால் நல்லா தக்காளி வெந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த டயத்தில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பொடி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா இஞ்சி நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சாதம் படித்து வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கலந்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸை கலந்து எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் மல்லி இலை, அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம். டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாதம் படித்து தக்காளி ரைஸ் டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகலாங்க ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு. இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணுன்னா தேவிஸ் கிச்சனில் கமெண்ட் கேளுங்க. மறக்காமல் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.